இல்ல இதுவும் gift தான். Take this Neil. இது கிஃப்டா? என்ன செய்யணும் இது? Hey you உன்னை விட மாட்டேன்டா. What happened? What happened? Ma'am, today is Neil's birthday. அவனுக்கு birthday gift-ஆ plant கொடுத்தா ஆரவ் பாருங்க இதை எப்படி உடைச்சிட்டான்னு. Ma'am, see all these gifts. We are presenting 3D video games, remote control toys and food games. பாருங்க மேம் அவ என்ன பிரசன்ட் பண்ணிருக்கான்னு. Just plant ma'am. சியாரோ பர்த்டேனா என்ன? Memories. கரெக்ட். அப்போ நம்ம கொடுக்கற கிஃப்ட்ஸும் மெமரிஸா இருக்கணும். Yes ma'am. மத்த கிஃப்ட்ஸ் எல்லாம் நெக்ஸ்ட் பர்த்டே வரைக்கும் இருக்குமா? No ma'am. ஆனா இது இருக்கும். திங்ஸ் எல்லாம் கொஞ்ச நாள் வரைக்கும் தான் இருக்கும். ஆனா இந்த பிளான்ட் உங்க கூடயே சேர்ந்து வளரும், நம்ம கூடயே இருக்கும், நமக்கு அப்புறம் கூட இருக்கும். சோ இது உனக்கும் மெமரி, அப்புறம் உன்னோட மெமரி. தினமும் ஒரு கிளாஸ் தண்ணி ஊத்துனா அப்புறம் நம்மள காப்பாத்தும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஆக்சிஜன் இல்லைன்னா என்ன ஆகும்னு நம்ம பார்த்தோம்ல. சோ இப்ப சொல்லு, இது ப்ரிஷியஸா அது ப்ரிஷியஸா? இதான் precious ma'am. விபிலுக்கு தேங்க்ஸ் சொல்ல போறியா, அடிக்க போறியா? Sorry Vipul. Thank you. Happy birthday. Thank you. See children, make it a habit. இனிமே யாரோட பர்த்டே வந்தாலும் கேம்ஸ் இல்ல பிளான்ட் கிஃப்ட் பண்ணுங்க. ஓகே? Okay ma'am. வெரி குட். வாங்க சார் சார் சார், உங்க இஷ்டத்துக்கு நீங்க பேசினதுனால இப்போ ஸ்டேட் ஃபுல்லா ஒரே பிரச்சனையா இருக்கு. நீங்க என்னடா செடிக்கு தண்ணி ஊத்திட்டு இருக்கீங்க? போன உயிரை திரும்ப கொண்டு வர முடியாதுல்ல, அதனாலதான் கொஞ்சம் பேராவது உயிரோட இருக்கணும்னு. எந்த ஆதாரத்தை வச்சு இது ஆக்சிடென்ட் இல்ல கொலைன்னு சொல்றீங்க? நீங்க படிச்சிருக்கீங்களா? What do you mean sir? I'm a post graduate. நம்ம ஊர்ல எந்தெந்த மாசத்துல பனி அதிகமா இருக்கும்? டிசம்பர் 5 ஜனவரி. அப்போ செப்டம்பர். அப்ப அந்த ரோட்ல இருந்தது ஃபாக் இல்ல, ஸ்மாக். ஸ்மாக்னா? சரியான இடத்துல தொழிற்சாலைகள் கட்டாததுனால மாசு படிந்த புகை வேஸ்ட் மெட்டீரியல்ஸ காத்துல விடுறதுனால அது தானா ஏற்படும். அப்பப்போ டெல்லியில நடந்த ரோடு ஆக்சிடென்ட்டுக்கு கூட இந்த ஸ்மாக் தான் காரணம். ஆனா இன்னும் ஏதோ ஒரு சின்ன அதிருப்தி நம்மளால வீட்டுக்கு போய் நிம்மதியா தூங்க முடியாத மாதிரி. ஏன்னா நம்ம கிட்ட இல்லாததுக்காக நாம ஆசைப்படுறோம். ஆனா அவன் அப்படி இல்ல, சந்தோஷமா இருப்பான், நிம்மதியா படுத்து தூங்குவான். ஏன்னா அவன் கிட்ட இருக்கிறத வச்சு திருப்தி அடைஞ்சுக்கிறான்.
Because he is a common man, a common middle class Indian man. சங்கரன் கோயிலா? ஆமாம், சங்கரன் கோயில் டு வாசு, சங்கரன் கோயில் டு வாசு, சங்கரன் கோயிலேருந்து தாராவரத்துக்கு போகலாம். ஓகே, தாராவரம் சங்கரன் கோயில். இது வந்து எந்த கோயில்? மத்தியஸ்தநாதர் கோயில். மத்தியஸ்தநாதர் கோயிலுக்கு வந்து வாசநல்லூர்லேருந்து சங்கரன் கோயிலுக்கு இருக்குது. சங்கர் கோயில் போகிற தாரகாபுரம் சொன்னால் இறக்கி விட்ருவோம். ஓகே ஓகே, தாரகாபுரம். அதுக்கப்புறமேட்டா இன்னொன்று என்ன சொன்னீங்க? சிவேரி. சிவேரிக்கு போனீங்கன்னா தென்மலை. சிவேரி எப்படி போனது? வாசூரில் போய் போகணும். வாசுக்கு போய் வாசுலேருந்து சிவேரின்னு சொல்லிட்டு சிவேரி போனீங்கன்னா தென்மலை கரிவலம். அதில் வாசு சிவேரி. சிவேரியில் போய் பஸ் ஏறணும், டவுன் பஸ் ஏறணும். எந்த ஊருக்கு பஸ் ஏறணும்? இது சங்கரன் கோயிலுக்கு. சங்கர் கோயில் பஸ் ஏறினா தென்மலைக்கு போகலாம். தென்மலைக்கு போகலாம். தென்மலை போகலாம். தென்மலை கரிவலம். கரிவலம் 2 போகலாம். கரிவலம்ன்றது என்னதுன்னு? இந்த ஸ்தலம் சிவன் கோயில் பாலுவண்ணநாதர். அது பஞ்சசலத்தில் ஒன்று இப்போ போட்டேல் வந்து. அப்புறம் அதுக்கடுத்து செவேரியை கழிச்சு தேவதானம். அது ஒரு பஞ்சஸ்தலத்தில். அது ஒன்று பஞ்சஸ்தலம். தேவதானத்தில் எங்கே இருக்குங்க பஸ்? அது இதுக்கிட்ட எல்லாமே கோயில்கிட்டே நிப்பாட்டிடும். அது கோயில் தான் ஸ்டாப்பு. இங்கிட்ட இறக்கி விட்டோம்னு எப்படி பார்த்தீங்கன்னா கோயில், வேற எங்கிட்டும் போவாங்க. சிவரிக்கு அடுத்து தேவதானம். தேவதானம் பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் தேர் ஒன்று இருக்கு இல்லைங்களா? தேர் இருக்கா? அந்த கோயில். அதே அந்த கோயில் தானே? அந்த கோயில் பாலுவண்ணநாதர். அது வேற கோயில். சிவன் கோயில் தான். அது பேர் வந்து வேற. வேற அவ்வளோதான். அவ்வளோ இப்போ சங்கரன் கோயில் ஒன்று 5 இது ஃபுல்லாக அங்கிட்டுக்குள்ளே தான் 5 ஸ்தலம். ஓகே, சுற்றி. ஆமாம், இங்கேயும் பஞ்சஸ்தலம் இருக்குது. இப்படி தான் இருக்கு. குற்றச்சாட்டுக்கும் அந்த ரோட்ல இருந்த 3 கெமிக்கல் ஃபேக்டரிஸ் தான் காரணம். இந்த 3 கெமிக்கல் ஃபேக்டரிஸ்னால ஸ்மாக் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு பிசிபிக்கு நான் 2 முறை லெட்டர் எழுதி கம்ப்ளைண்ட் பண்ணிருந்தேன். அப்போ உங்க கம்ப்ளைண்ட் பொல்யூஷன் கண்ட்ரோல் போர்டு கண்டுக்கலையா? இது இந்தியாப்பா. போன் உடையக்கூடாதுன்னு கவர் போட தெரிஞ்ச நமக்கு தலை உடையக்கூடாதுன்னு ஹெல்மெட் போட முடியல. போயிட்டு வாங்க. அவங்க உயிர் போனதுக்கு காரணம் இண்டஸ்ட்ரீஸ் 90%னா நம்ம அரசோட தப்பு 10%. 27/2018 டெல்லியில அவ்வளவு பேர் இறந்தாங்கன்னா அதுக்கு காரணம் அங்க இருக்கிற 1,50,00,000 மக்கள் தான். ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாம 30ல இருந்து 60 நாள் தண்ணியை மட்டும் குடிச்சு வாழலாம். அந்த தண்ணி கூட இல்லைன்னா 3ல இருந்து 4 நாள் வாழ முடியும். ஆனா மூச்சு விட காத்து இல்லைன்னா 1 நிமிஷம் கூட நம்மளால வாழ முடியாது. எங்க நம்ம காத்துல இருந்த ஆக்சிஜன் எங்க? 100 ரூபாய்க்கு ஃபுல் மீல்ஸ் 50 ரூபாய்க்கு வாட்டர் பாட்டில் வாங்கின மாதிரி டெல்லி உத்தரகாண்ட் மாதிரி 500 ரூபாய்க்கு ஆக்சிஜன் வாங்கி நம்ம வாழ வேண்டியிருக்கும். அப்படி வாங்க வசதி இல்லாதவங்க அம்மா அப்பா கூட சேர்ந்து உயிரை விட வேண்டியிருக்கும். இந்த புள்ளி விவரங்களை பாருங்க. நாமெல்லாம் சிகரெட்டால சாகுறாங்கன்னு நினைக்கிறோம். குடியினாலேயோ ஹெச்ஐவியாலேயோ கொரோனாவாலேயோ சாகுறாங்கன்னு நினைக்கிறோம். ஆனா இந்த உலகத்துல ஏர் பொல்யூஷனால சாகுறவங்க 65% பேர். அப்படின்னா ஸ்மோக்கையும் ட்ரிங்க்ஸையும் தவிர பொல்யூஷனால சாகுறவங்க தான் இங்க பல மடங்கு அதிகமா இருக்காங்க. இந்த ஏர் பொல்யூஷனால இந்தியாவுல ஒவ்வொரு வருஷமும் 30 லட்சம் பேருக்கு கர்ப்பப்பை பிரச்சனைகள் வருது. 40 லட்சம் பேருக்கு லங்ஸ் அண்ட் ஹார்ட் ப்ராப்ளம் வருது. அது மட்டும் இல்லாம மூளை பாதிப்பு, லங்ஸ் ப்ராப்ளம், பார்வை குறைவுன்ற நோய்களுக்கு கணக்கே இல்லை. அப்ப அதுக்கு என்னதான் சார் சொல்யூஷன்? ருக்ஷோ ரக்ஷதி ரக்ஷித்தகா. ஒரு மனுஷன் ஒரு நாள் வாழணும்னா 7 மரங்கள் வெளியிடுற ஆக்சிஜன் தேவை. நம்ம இந்தியாவுல ஒரு மனுஷனுக்கு 7 மரங்கள் இருக்கு. அதுவே கனடாவுல ஒரு மனுஷனுக்கு 8000 மரங்கள் இருக்கு. ஒரே வீட்டுல 10-12 பேர் இருந்தா 100 மரங்கள் நடணும். அது கஷ்டம் இல்லையா சார்? என்ன கஷ்டம்? ஒரு நிமிஷம் அந்த வயசான அம்மாவை பாருங்க. 107 வருஷமா கல்குவாரியில கூலி வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தவங்க. 40 வயசுல மரம் வளர்க்க ஆரம்பிச்சவங்க. மரத்தால அந்த முழு ரோட்டையும் நிரப்புனாங்க. வேப்ப மரம், அரச மரம்னு வளர்த்து மரங்களையே வணங்குற மாதிரி பண்ணவங்க. அதனாலேயே நம்ம பாரத தேசம் அவங்களுக்கு பத்மஸ்ரீ கொடுத்தாங்க. அண்ட் யங் பொலிட்டிஷியனான சந்தோஷ் குமார் கிரீன் இந்தியா சேலஞ்ச் இன்ஸ்டிடியூட் கூட சேர்ந்து எத்தனையோ மரக்கன்றுகளை நட்டாங்க. இன்னமும் நட்டுக்கிட்டு தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லாம பல மாணவர்களுக்கு வழிகாட்டுதலாவும் இருக்காங்க. இப்ப வரைக்கும் சுமார் 16,000 மரக்கன்றுகளை நட்டு இருக்காங்க. ரோல் மாடல்னா பில்லியன்ல சம்பாரிச்சு பங்களா கட்டுறது கிடையாது. மில்லியன்ஸ் மக்களுடைய அன்பை சம்பாரிச்சு அங்க வாழ்றது. தேசபக்தினா தேசிய கீதம் பாடினதும் எழுந்து நின்று முடிஞ்சதும் உட்கார்ந்து சினிமா பாக்குறது கிடையாது. நம்மளை சுத்தி இருக்கிற மக்களை பத்தி யோசிங்க. நமக்கு உயிரை கொடுக்கிற மரங்களை நாம காப்பாற்றணும்.
லெட்ஸ் பி a green soldier. லெட்ஸ் கிரியேட் billions of green soldier. அப்பதான் மதர் நேச்சர் நம்ம கிட்ட திரும்பவும் வரும். நினைச்சதெல்லாம் நிறைவேற வேண்டிய அந்த நேரத்துல ரோட் ஆக்சிடென்ட்ல 2 பேருமே செத்துட்டாங்க. இந்த காட்டை அனாதையா விட்டுட்டு போயிட்டாங்க. புருஷோத்தமன் சாரோட கனவு பாதிலே நிக்க கூடாதுன்னு அவரை பக்கத்துல இருந்து பார்த்து இன்ஸ்பயர் ஆன நாங்க எல்லாரும் இந்த என்ஜிஓக்கு உதவி பண்ணி நாங்க இங்கேயே இருந்துட்டோம். புருஷோத்தமன் சாரோட இடத்தை வேற யாராலையும் நிரப்ப முடியாது. சிம்பா இல்லாத காட்டை பாதுகாக்கிறது யாரு? இதை எப்ப யார் அழிப்பாங்கிற பயத்தோட வாழ வேண்டியதா இருக்கு.